கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அண்ணாமலை நகரில் 262 கோடி மதிப்பீட்டிலான 230 kV துணை மின் நிலையத்திற்கு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் கே பன்னீர்செல்வம் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சிக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் பி ஆதித்யா செந்தில்குமார், காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழுப்புரம் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக தலைமை பொறியாளர் சதாசிவம் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் அமைச்சர் கே பன்னீர்செல்வம் பேசுகையில், தமிழ்நாட்டில் மின்சாரமில்லா கிராமங்களே இல்லை என்ற நிலைக்கு முன்னேறி தற்போது அனைத்து கிராம பகுதிகளும் மின்சார வசதிகளுடன் உள்ளது. கிராமங்கள் மற்றும் நகரங்கள் என அனைத்து இடங்களிலும் தடையில்லா மின்சாரம் வழங்கிடும் பொருட்டு கூடுதலாக மின் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் சிதம்பரம் நகராட்சியில் திருவக்குளம் கிராமத்தில் 5.26 ஹெக்டேர் பரப்பளவில் ரூபாய் 262 கோடி மதிப்பீட்டில் 230 kV துணை மின் நிலையம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. 2 புதிய 160 MVA தானியங்கி மின் மாற்றி வசதிகளுடன் அமைத்து அதன் மூலம் 230 kV துணை மின் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. குறிப்பாக விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தங்குதடையின்றி கிடைத்திடவும் வழிவகை ஏற்படும். இதன் மூலம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் குறைந்த மின்னழுத்தம் சீர் செய்யப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியில் சிதம்பரம் உதவி ஆட்சியர் கிஷன்குமார், சிதம்பரம் நகராட்சி ஆணையாளர் மல்லிகா, நகராட்சி பொறியாளர் சுரேஷ், தமிழ்நாடு மின் பகிர்மான கழக தலைமை பொறியாளர் சதாசிவம், தமிழ்நாடு மின் பகிர்மான கழக மேற்பார்வை பொறியாளர் சரவணதுரை முருகன், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ஜேம்ஸ் விஜயராகவன், அண்ணாமலை நகர் பேரூராட்சி தலைவர் பழனி, சிதம்பரம் நகரமன்ற மூத்த உறுப்பினர்கள் அப்பு சந்திரசேகரன், மணிகண்டன், வெங்கடேசன், பாலசுப்பிரமணியன், இளங்கோ உட்பட பலர் கலந்து கொண்டனர்.